கேர்ள்ஸ், ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. யோசிக்காம டெசிஷன் எடுக்கிறது, ஒரு தப்புல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இன்னொரு தப்பை பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாதுங்க. அண்ட் உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் யாராவது உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க, போல்டாக பண்ணுங்க. எதுக்காக பயப்படுறீங்க? நம்ம இந்த மாதிரி பயந்துட்டே இருக்கிறதுனால எவ்வளோ இஷ்யூஸ் நடக்குதுன்னு தெரியுமா? இது எல்லாமே உங்களுக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை, எல்லா காமனாக எல்லா கேர்ள்ஸ்க்கும் சொல்கிறேன். எதுக்காகனா, ஆகஸ்ட் 29 அன்னைக்கு 300+ வீடியோஸ் வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோஸ் எல்லாமே ஹிடன் கேமரா மூலியமாக ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வாஷ்ரூமில் வச்சு எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு காரணமே ஒரு பொண்ணு தான். அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணு எதுக்கு அந்த வேலை பண்ணிச்சுன்னா, ஒரு பையன் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுடைய நூட் வீடியோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த பையன். ஸோ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணதுக்கு இந்த பொண்ணு இந்த மீதி 300+ வீடியோஸை அவங்களுக்கு கொடுத்துருக்கு சீக்ரெட் கேமராவை வச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு என்னுடைய வீடியோ எங்கே வெளியே வந்துருமோ அன்ற மாதிரி ஒரு பயத்தினால மீதி எல்லா பொண்ணுங்களுடைய லைஃபையும் ரிஸ்கில் வச்சிருச்சு. இதெல்லாம் நியாயமாக இருக்கா? அவள் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே, ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே 10 தடவை யோசிச்சிருக்கணும். இல்லைனா அது நடந்ததுக்கு அப்புறமும் கூட சஃபர் ஆக வேண்டியது அவள் தான். அவளுக்கு தெரியும் போது அவளுடைய என்னென்ன பண்ணணுமோ அதை அவங்க ட்ரை பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத மீதி பொண்ணுங்களுக்கு இப்போ எவ்வளோ இஷ்யூ. இந்த இஷ்யூ வெளியே வந்ததுனால அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஓகே, தப்பு நம்ம பொண்ணுங்களது இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒரு வேளை இந்த இஷ்யூ வெளியே வராமல் இருந்துச்சுன்னா, அவங்களோட வீடியோஸ் வெளியே எங்காவது போயிருந்துச்சுன்னா, அவங்க பேரண்ட்ஸ் அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க மேலே தானே தப்பாக எடுத்திருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு தான் எதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சு இந்த இஷ்யூ மறைக்க கூட ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இதை பற்றின நிறைய இன்ஸ்டாகிராமில் கூட ட்ரெண்ட்லாம் போயிட்டுருக்கு. எதுக்காகனா, ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா நம்மளுக்கு அது தெரிய வரதே சோஷியல் மீடியா மூலம் தான். இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம அந்த இஷ்யூவை திரும்ப எல்லாம் நார்மல் ஆக்க முடியாது. பட் ஒரு இஷ்யூல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், நம்ம எந்த அளவுக்கு சேஃப் ஆகணும்ன்றதை பற்றி தான் யோசிக்க முடியும். ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, யாரு கூடயாவது பழகும் போது முன்னாடியே யோசிங்க, கரெக்டா இல்லையா. தப்பான ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அதுக்கான விளைவை கூட நீ தான் எதிர்த்தாகணும். அதுவே நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தினால உங்களோட இன்வால்மெண்ட்டே இல்லாமல் ஒருத்தர் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா அதுக்காக எந்த அளவுக்கு முன்னாடி போய் நிறைய லா எல்லாம் இருக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. எப்படி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறான்றதுலேருந்து இருக்குது. உங்கள் தப்பு இல்லாதப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுவே உங்கள் தப்பு இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணிக்கணும்னு அதை யோசிச்சுக்கோங்க. உங்களோட இஷ்யூக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுத்துறது மாதிரியெல்லாம் வச்சுக்காதுங்க. அவங்களது ஒரு லைஃப் தான். அவங்களுடைய லைஃப்பில் அவங்க எந்த தப்பும் செய்யாமல் ஒருத்தருக்கு நிறைய துன்பங்கள் வருதுன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். தப்பு பண்ணிங்கன்னா அதுக்கு விளைச்சல் அனுபவிச்சே ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ், பொதுவாக சொல்கிறேன், எங்கே போனீங்கனாலும் ஹிடன் கேமரா டிடெக்டர்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெஸ்ட் ரேட்டட் ஆப் எதனா ஒன்று எடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போகிற வாஷ்ரூம்ஸ் ஆகட்டும், அண்ட் மெயின்லி நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறவங்களா இருந்துச்சுன்னா அதை போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஹிடன் கேமராஸ் ஏதாவது எங்கே வேணால் இருக்கலாம். நம்ம தான் நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ பி போல்டு. எந்த இஷ்யூ நடந்தாலும் சரி போல்டாக ரியாக்ட் பண்ண கற்றுக்கோங்க. அந்த பொண்ணு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி எந்த சம்மந்தமே இல்லாத பொண்ணுங்களுடைய வீடியோஸ் எடுத்து இந்த மாதிரி சென்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை வச்சு அதை மறைக்கணும்னு நினைக்கிறது இன்னும் பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் இவங்க அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த ப்ராப்ளம் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் பிரின்சிபலுக்கு இதை பற்றி நான் வாய்ஸ் எகென்ஸ்டாக நீங்கள் ரேஸ் பண்ணிங்கன்னா, எதனா இஷ்யூ ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்ஸ் கேஸ் மாதிரி நாங்கள் ஃபைல் பண்ண வச்சுருவோம். அந்த மாதிரி பிரின்சிபலில் மேனேஜ்மெண்ட்டை பயப்படுத்திருக்காங்க. அப்போ பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காங்க, பிரின்சிபல் அண்ட் வார்டன்ஸ் கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி அது அவங்க பெருசாக கண்டுக்கல. எதுனாலன்னா அவங்களும் பயந்துட்டாங்க. பொலிட்டிக்கல் பவர் கிட்ட எல்லாருமே இறங்கிட்டு போகணுன்றதெல்லாம் இல்லை. எங்கள் கேர்ள்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் இதனால ஃபீல் பண்ணி டிப்ரெஸ்ட் ஆகி ஃபேமிலியில் ப்ரெஷர் ஆகிருப்பாங்க. இதெல்லாத்த பற்றியும் யோசிங்க. அண்ட் இந்த இஷ்யூ மூலியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 10 தடவை யோசிக்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாதவங்களை, நம்மளுக்கு ஒரு இஷ்யூ பண்ணும் போது அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். இன்வால்மெண்ட் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதுங்க. கேமரா டிடெக்டரை எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி ஃபர்ஸ்ட் அதை வச்சு பாருங்கள், எங்கேயாவது கேமராஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. தென் கோ ஃபார்வர்ட். ஸோ see you in the next video. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இஷ்யூ பற்றி அவங்களுக்கும் தெரியணும். உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே மேபி உங்களுக்கு ஆப் வைக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்குது. உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ யாரை வேணால் எதை வேணால் பண்ணிடலான்ற மாதிரி தான் இப்போ இருக்கிறவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாதுங்க. உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நீ என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அது இன்னொருத்தரை துன்புறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக் ஷூர் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்குமே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷோ ஆகும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கான்டென்ட் இந்த சேனலில் எக்கச்சக்கமாக வரப்போகுது. தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் திஸ் வீடியோ டில் த எண்ட். See you in the next video. Bye.